கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளில் கூட நிறைய தடைகள் ஏற்படுகிறது. இந்த தடைகள்லாம் எப்படி தான் வருதுன்னே நமக்கு தெரியல. உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாத்தான் தான் என் காரியங்கள்லாம் தடுக்கிறான், அவன் தான் செய்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. இதை தவிர்த்து இன்னும் நிறைய தடை செய்கிறவங்க இருக்கிறாங்க. அது யார் என்பதை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் தடைபட்டுட்டே வருது. அது ஏன் தடைபடுதுன்னே நமக்கு தெரியாமல் இருக்குது. ஆனால் அது யார் தடை செய்கிறா அப்படின்னா, அந்த தடையானது நன்மையில் முடியுமா அல்லது தீமையில் முடியுமா நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் அங்கே வேதத்தில் ஒரு வசனம் சொல்லியிருக்கு. அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 6ஆம் வசனம், அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர்களை தடை பண்ணப்பட்டு. வாங்க, பவுல் போறாரு இந்த இந்த நாடுகள் வழியாலாம், அந்த கலாத்திய நாடு வழியெல்லாம் அவர் போறாரு. ஆனால் வசனத்தை சொல்ல தான் போறாரு. ஆனால் அங்கே ஒரு தடை ஏற்படுது. அந்த தடையை யார் பண்றான்னா பரிசுத்த ஆவியானவர் பண்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மீதியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள், ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, நம்ம தடை வந்துடனே யாரோ சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, இந்த பிசாசு தான் அப்படி பண்ணிட்டான், அப்படித்தான் நம்ம மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வரும். ஆனால் இந்த வசனத்தை எப்படி பார்த்தீங்களா, ஆவியானவர் தடை பண்ணினார் அப்படின்னு வருது. அப்போ ஆவியானவர் எதுக்கு தடை பண்ணுறாரு? ஆவியானவர் நல்லவர் தானே, அவர் தடை பண்ணுவாரா அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய நமக்கு வந்து ஞானம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆண்டவருக்கு ஒருத்தருக்கு தான் எல்லாத்தையும் சகலத்தையும் அறியக்கூடிய ஞானம் வல்லமை எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்கும். அப்போது ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, இந்த காரியத்தில் நீ ஈடுபட்டினா இது உனக்கு பிரச்சனையில் முடியும் அப்படின்னு சொல்லி ஆவியானவர் உணர்த்துறாரு. அப்போ பவுல் வந்து அங்கே அந்த பட்டணத்துக்கு போயிருந்தாருன்னா அவருக்கு துன்பம் வந்திருக்கும். ஏற்கனவே ஊழியங்களில் அவர் நிறைய இடர்பாடுகளை சந்திச்சுட்டே வராரு. அதனால் ஆண்டவர் வந்து தடுத்து வந்திருக்கலாம். அதே போல் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம செய்ய முற்படும் போது ஒரு சில தடைகள் வருகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே உணர்த்துவார், இந்த காரியத்தில் நீ ஈடுபடாத, இந்த பிஸ்னஸை நீ தொடங்காத, இதை செய்யாத அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் பேசுவார். அது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா? உங்கள் ஃபீலில், உங்கள் மனசு ஃபீலில் அது வந்து உங்களுக்கு உண்டாகும். நிறைய பேருக்கு உணர்வு இருக்கும், ஆண்டவர் பேசுகிறாரு அப்படின்னு உங்களுக்கு உணர்வு இருக்கும். ஆனால் எல்லாரும் என்ன செய்வாங்க, அதை அழல் தட்டிட்டு போகிறாங்க. அழல் தட்டிட்டு போயிட்டு பார்த்தா ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிடுவாங்க. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், இதை செஞ்சேன், ஆனால் பார்த்தா அதில் ஒன்றுமில்லாமல் போச்சு, நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறவங்களாக காணப்படுவாங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஆவியான ஒரு காரியத்தை தடை பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு அமௌண்ட்டு நான் ஒன்று சேர்த்து வச்சுருந்தேன். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஷெட்டு போடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. அதோட ஜோ பண்ணிகிட்டே இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஒரு ஷெட்டு போடணுன்னு ஒரு விருப்பம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். இது ஜனவரி மாதத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ பார்த்தா ஆண்டவர் அதை தடை பண்ணிகிட்டே இருந்தார். அதுக்கான எல்லா பிரயாசங்களையும் எடுத்தோம், எல்லாம் இது பண்ணோம், ஆனால் அது அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி ஒரு லேண்டு வாங்கணும்னு நாங்கள் ஒரு முயற்சி பண்ணோம், அதுவும் பார்த்தா அது ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பி பார்த்தா நான் ஜனவரியில் இதை செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் ஆவியானவர் ஒன்றா தடை பண்ணிகிட்டே வராரு. பார்த்தா எனக்கு வந்து அந்த மே மாதம் கிட்ட ஒரு பெரிய செலவு வந்தது.
அப்போது நான் சேர்த்து வைத்த அந்த தொகையானது அதற்கு பயன்பட்டது. இப்போ பார்த்தீங்களா? அப்போ ஆவியானவர் என்ன அவரோட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் தடை பண்ணிட்டு போயிருந்தேன்னா, அப்போ அந்த நேரத்தில் வந்த செலவுகளை நான் சமாளிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். ஒன்று கடன் வாங்கியிருக்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இதனால் நிம்மதி இல்லாமல் போயிருப்பேன். ஆனால் ஆவியானவர் தடை பண்ணார். அதை நான் உணர்ந்து அப்படியே நான் கீழ்ப்படிஞ்சேன். கர்த்தர் ஆவியானவர் அதை தடை பண்ணினாலும் கடைசியில் எனக்கு நன்மையாக முடிய பண்ணினார். அதே போல தான் உங்கள் வாழ்க்கையில் காரியங்கள் தடை வருதா, ஆவியானவர் தடுக்கிறாரா, நீங்கள் சந்தோஷமாக நினைங்க. அப்போதான் ஆபத்துகள்லேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஆவியானவர் தடை பண்ணிக்கிறார் நம்முடைய காரியங்களை. ரெண்டாவது யார் தடை பண்ணுறான்னா, தெய்வ மனுஷர்கள் அவங்க தடை பண்ணுறாங்க. அது யாருன்னு பார்ப்போமா? 1 சாமுவேல் 24:7 தன் மனுஷரை சவுலின் மேல் எலும்பு ஓட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அதாவது சவுல் ராஜா எப்போ பார்த்தாலும் தாவீதை கொல்லணும்னு கங்கணம் கட்டிகிட்டே திரிவார். அப்போ பார்த்தா சவுல் தாவீதுகளை வசமாக மாட்டிக்கிடுவார். அப்போ இந்த தாவீது கூட இருக்கிறவங்க சேவகர்கள் படை வீரர்கள் எல்லாரும் நாங்கள் கொன்று போடுறோம்னு சொல்லி துடிப்பாங்க. ஆனால் தாவீது என்ன சொல்லுவார் தெரியுமா? அபிஷேகம் பண்ணவன் மேலே கைகளை வைக்கக்கூடாது, அது ஆண்டவருக்கு பிரியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற சேவகர்கள் எல்லாரையும் படை வீரர்களையெல்லாம் நீங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பார். பாருங்க, தடை பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது எப்படி நம்ம வாழ்க்கையில் நடக்க நீங்கள் நினைக்கிங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்க நீங்கள் இந்த இடத்துக்கு போகாதீங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் அவங்க எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பார்த்துருப்பாங்க. புதிதாய் திருமணம் முடித்தவங்க இப்போ தான் நீங்கள் வாழ்க்கைக்குள்ளே என்ட்ராகிறீங்க. அது ஒரு புதிய சூழ்நிலை, புதுசாக நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கீங்க. அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவங்க எதுக்கெடுத்தாலும் என்னை தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எந்த காரியத்தையும் செய்ய விட மாட்டேக்காங்க. அவங்க அனுபவத்தில் சொல்லுவாங்க, இது செய்யாத, இது செஞ்சின்னா உனக்கு ஆபத்தில் தான் முடியும், உனக்கு நஷ்டமாயிரும், நீ பிரச்சனையில் போய் சிக்கிக்கிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் கேட்குறவங்களா காணப்படலாம். திருப்பி யார் தடை பண்ணுவா தெரியுமா? ரொம்ப முக்கியமான, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க போதகர்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும், அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, பெரிய ஆலயத்தையே நடத்துகிறவங்க, எத்தனையோ குடும்பங்களை அவங்க சந்திக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு, ஆவியானவர் வழிநடத்துதல் உண்டு. அவங்க ஒரு காரியத்தை இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தை கண்டித்து சொல்கிறாங்கன்னா நீங்கள் கேட்டுக்கிடணும். பாஸ்டருக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் எங்களையே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிலாம் நீங்கள் அல்லத்தட்டுறவங்களா காணப்படுறீங்களா? தெய்வ மனுஷங்களால் தடைகள் வரும். அது உங்களுக்கு நன்மைக்கு எதுவாகத்தான் முடியும். கண்டிப்பாக அவர் ஒரு போதகர் என்பவர் நமக்கு நம்ம சரீரப்பிரகான நம்மளுடைய தாய் தகப்பனுக்கு அடுத்தபடியாக அவங்க உள்ளவங்க. தாய் தகப்பனுங்கிறது நமக்கு பிளட் ரிலேஷன். போதகர்கள் ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் நமக்கு. அவங்க நம்ம ஒரு காரியத்தை நமக்கு சொல்லும்போது, நம்ம பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு ஒரு அக்கறையில் சொல்லும்போது நம்ம கேட்குறவங்களா காணப்படணும். ஐயோ, நான் செய்கிற காரியத்துக்கு எங்கள் பாஸ்டரே தடையாக இருக்கார் அப்படி நீங்கள் நினைக்காதீங்க. எந்த பாஸ்டரும் எந்த விசுவாசியும் எந்த சபை மக்களும் கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. எங்கள் போதகர் அடிக்கடி சொல்லுவாங்க, என் விசுவாசி ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்லுவாங்க. எங்களுக்கு கேட்பதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அப்படி சொல்ல கேட்காம கடைசியில் இந்த வசனப்படி வாழ்க்கையில் வாழ போகிறீங்களா? ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலே என் மனம் அலட்சியம் பண்ணினதே, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனேன்னு வருத்தப்பட போகிறீங்களா? ஏதோ பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிட்ட பிறகு ஐயோ நான் கேட்கலையே அப்படின்னு நினைக்காதீங்க. தெய்வ மனுஷர்களால் உங்கள் வாழ்க்கையில்
தடை வருகிறதா, அவங்க இந்த காரியத்தை செய்யாதன்னு தடை பண்ணுறாங்களா, உடனே நீங்கள் செவி கொடுங்க. நீங்கள் கேட்கும்போது ஆபத்துகளுக்கும் கண்ணிகளுக்கும் நீங்கள் தப்பு வைக்கப்படுவீங்க. மூணாவது, யாரால் தடை வருது தெரியுமா? நம்முடைய காரியங்கள். இது உங்களுக்கு தெரியும், நிச்சயமாகவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு டக்குன்னே நம்ம மனதுக்குள்ளே, நம்ம மைண்டுக்குள்ளே அதுதான் வரும். சாத்தானால் உண்டான தடை. 1 தெசலோனிக்கேயர் 2:18 ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம், பவுலாகிய நானே வர மனதாயிருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். தெசலோனிக்கே சபைக்கு தான் அவர் சொல்கிறாரு. அவர் அந்த ஜனங்களுக்கு நிறைய அதுக்கு முன்னாடி போதிச்சிருக்கிறாரு. அந்த ஜனங்கள்லாம் நல்லா இருக்காங்க, ஆண்டவருக்குள்ள வைராக்கியமாக இருக்காங்க. அதை பார்க்கணுன்னு அவருக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, போகணும்னு அவரை விரும்புகிறாரு. ஆனால் சாத்தான் தடை பண்ணுறான். அப்போ யார் தடை பண்ணுறாங்கன்னா, அந்த பட்டணத்தில் இருக்கிற அதிகாரிகள், ஆசாரியர்கள், மூப்பர்கள், இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, புறஜாதியெல்லாம் இவன் ஆண்டவர் பக்கத்தில் இழுத்துக்கிறான், தூண்டி விடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பவுலை தடை பண்ணுறாங்க. அப்போ பவுல் வந்து சாத்தான் தடை பண்ணதுனால அவங்கள பார்க்க முடியாமல் போகிறது. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை வாழ்க்கையை தடை பண்ணுற ஒரே ஆள், நம்ம வாழ்க்கையில் ஒரு கெட்டது நடக்க போதா சாத்தானால் மாத்திரம்தான் நடக்கும். ஆவியானவர் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த தீங்கியும் அனுமதிக்கவே மாட்டார். நமக்கு ஆபத்து வருதுன்னா ஆவியானவர் தடுக்கத்தான் செய்வார். அதே போல் தெய்வ மனுஷர்கள், நம்ம வீட்டில் இருக்கிற முதியவர்கள், சபையில் உள்ள மூப்பவர்கள், இவங்கெல்லாம் வந்து நமக்கு ஆலோசனை தான் கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கை அழிந்து போகணும்னு அவங்க ஒரு நாள் அவங்க நினைக்க மாட்டாங்க. சாத்தான் ஒருத்தன் தான் என்ன செய்வான், நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும் வந்து முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருப்பான். நமக்கு தேவையில்லாத ஒரு ஆலோசனைகளை சிந்தனையில் போட்டுக்கிட்டே இருப்பான். இது செய்யாத, இதெல்லாம் அவனுக்கு வந்து சரிப்பட்டு வராது, தவறான ஆலோசனையை கொடுப்பான். நம்ம வேதத்துக்கு புறமான ஆலோசனை கொடுப்பான். எப்படி ஆதாம் ஏவாள் அவங்க கதையில் ஏவாளுக்கு போய், நீ இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உன் கண்ணு தெளிவாயிரும், சாகவே சாக மாட்டேன், அந்த அப்படி துரு ஆலோசனையெல்லாம் இந்த சாத்தான் தான் கொடுப்பான். உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே தரமட்டமாக ஆக்கியிருப்பான். நீங்கள் இப்போ தான் ஜோம் பண்ணி கொஞ்சம் நல்லா எழும்பி வந்திருப்பீங்க, இவனுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைலாம் கொடுப்பான். உனக்கு தானே ஜெபிக்க தெரியும், நீ இதுக்கு போதுகிற பேச்சை கேட்க, உனக்கு எல்லாம் தெரியும், பைபிள் படிக்க தெரியுமில்ல, சத்தியம் தெரியுதுல்ல அப்படின்னு. கிடையவே கிடையாதுங்க. சாத்தான் இப்படி தான் அவங்கள விளத்தட்டதுக்கு அவன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒன்று தெரியுமா, நம்ம வந்து ஜெபிப்பதில் சோர்ந்து போயிடுவோம். ஒரு நாளில் ஒரு டைம் ஜோம் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம விட்டுருவோம். ஆனால் சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா, எத்தனை தடவை நம்ம சோமணி விரட்டி விட்டாலும் அசராமல் வந்து நிற்பான், மறுபடியும் வந்து நிற்பான். எப்படியாவது இவங்களை விழத்தட்டிடணும், செபிக்க விடாமல் கெடுத்துடணும், எங்கள் காரியம் ஒன்று நடக்கவே கூடாது, இவங்க வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரக்கூடாது, ஒரு ஆசீர்வாதம் வரக்கூடாது. அதே நோக்கமாகவே இருப்பான். நம்ம வாழ்க்கையில் மேன்மை வருவதை தடை பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆள் சாத்தான் மாத்திரம்தான். இதுக்கு நம்ம அறியாமல் என்ன செய்வோம், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மனுஷங்களை சொல்லுவோம், நம்ம இடத்துல அன்பாக இருக்கிறவங்கள சொல்லுவோம், இவங்க தான் தடுத்துட்டாங்க, இவங்களுக்கு பொறாமை வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிடையவே கிடையாதுங்க. சாத்தான் மாத்திரம்தான் நம்ம அழிவை பார்த்து அவன் ராஜ்யத்துக்கு நம்மளை இழுத்து கொண்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த முயற்சிகள்லாம் அவன் ஏறெடுப்பான். பிரியமானவர்களே, இந்த சத்தியத்தின்படி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களை தடை பண்ணுகிறாரா, அப்படியே கீழ்ப்பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க, உங்களுடைய போதகர்கள் உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்களா, நீங்கள் அப்படியே கேளுங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சாத்தான் சொல்கிற துரு ஆலோசனைக்கு இடம் கொடாதீங்க. சாத்தான் உங்களுக்கு தடை பண்ணுற காரியங்கள் எது என்று நீங்கள் அறிந்து அதிலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. ஆவியான ஒரு ஒத்தாசையோடு நீங்கள் வெளியே வாங்க. நீங்கள் கண்டிப்பாக ஜெயம் பெறுவீங்க. உங்களால் முடியும், நிச்சயமாக முடியும். அதனால்
உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை யார் தடை செய்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ண கற்றுக்கிடணும். இந்த அனலைஸ் பண்ணுற இதெல்லாம் உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா, நீங்கள் தெய்வ சமூகத்தில் அமரும்போது தான் கிடைக்கும். ஒரு ஜெபிக்காத மனுஷனால் இந்த காரியங்களை இது ஆவியானவர் செய்கிறாரா, இந்த காரியங்களை இது குடும்பத்தில் உள்ளவங்க செய்கிறாங்களா, இந்த காலத்தில் இந்த காரியங்களை சாத்தான் செய்கிறானா, எதையுமே உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணவே உங்களுக்கு தெரியாது. எப்போ உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும்னா, இந்த வேதத்தை நீங்கள் நல்லா படிக்கும்போது, நல்லா செபிக்கும்போது, தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது, அப்போதான் உங்களுக்கு இந்த இது யார் செய்கிறா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும். அது யாருடைய சத்தம் என்று நீங்கள் புரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்தி கொண்டு வாழுங்க. ஆமென். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கின்று நான் விசுவாசிக்கிறேன். அப்பிரோஜனமுள்ளவள் நான். இந்த சத்தியத்தை சொல்ல தேவன் எனக்கு கிருபை தந்திருக்கிறார். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் தான் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.